தியானம் பண்ணுங்க. அது உங்கள் உள்ளங்களில் சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பலனை தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய பலன் தான் மருந்து. சோர்ந்து போனவங்களுக்கு ஒரு மருந்தை கொடுக்குறாரு. அவர் கூட இருக்கிறதுனால தானே கொடுக்குறாரு. அதை நம்மளை கவனிக்கிறதுனால தானே கொடுக்குறாரு. நம்ம எப்படி சோர்ந்துருக்கிறோன்றதை கவனித்ததுனால தான் நான் சோர்ந்து போகாதன்னு சொல்கிறாரு. அவர் உங்களை நீங்கள் பயப்பட்டதை பார்த்ததுனால தானே பயப்படாதே அப்படின்னு சொல்கிறாரு. திகையாதேன்னு எப்போ சொல்கிறாரு? சபையின் மூலமாய் உங்களை கவனிக்கிறனால தான், உங்களோட கூட இருக்கிறனால தான். உங்கள் கூட இருந்து உங்களை கவனிக்கிற கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இந்த நாளிலும் நாம் ஆண்டவர் ரொம்ப பிரியமானவர் என்பதற்கு ஓசியா 11:8, 11வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஓசியா 11வது அதிகாரம் 8வது வசனம். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவோம்? உன்னை நான் எப்படி கைவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே சொல்றாரு. அந்த 2 ஊர் பேரை சொல்றாரு. அது என்ன ஊரு? அத்மாவும் செபோயீம். 2 ஊரை பற்றி சொல்றாரு. அந்த ஊரை பற்றி சொல்லும் போது என்னன்னா, அது சோதோம் குமராவுக்கு அருகிலே இருந்த ஊர்கள். அந்த ஊர்களும் தண்டனைக்கு பாத்திரவான்களாய் இருந்த ஊர்கள். ஆண்டவர் தண்டிக்கப்பட வேண்டிய ஊர்கள் அந்த பட்டணங்கள். அப்படியாக நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னை எப்படி, அடுத்து இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி, அடுத்து அப்படின்னா என்ன? நான் உன்னை எப்படி தண்டிப்பேன், ஐயோ எப்படி நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் என்று என் இதயம் எனக்குள். உங்களையும் என்னையும் பார்க்கும்போது கர்த்தர் அப்படி தான் பார்க்குறாரு. கைவிட முடியலன்றார். நான் எப்படி உன்னை எப்படி, நான் யாரை பார்த்து சொல்கிறாரு? ஒரு நாளைக்கு 28 தடவை கைவிடுகிற உங்களையும் என்னையும் பார்த்து, கைவிடுகிறவர்களை பார்த்து சொல்கிறார், நான் எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? எப்ராயிமே, நான் உன்னை கைவிடுறதுக்கு எனக்கு மனசு வரலை. அந்த ஊரை பற்றி சொல்லும்போது ரொம்ப நல்ல மாடர்னான ஊர். அத்மா, செழிப்பு என்ற போர்வையில் பாவத்தை சாதாரணமாக கருத வேண்டாம் என்கிறதற்கான அடையாளம் அந்த அத்மா. இந்த நல்ல நல்ல வசதிகள் வாய்ப்புகள் வரும்போது ஒரு மந்தமாய் பாவத்தினுடைய உணர்வுகள் போயிடும். அந்த அத்மா, அதுதான் அந்த ஊர். அப்படித்தான் செழிப்பாய் இருந்து பாவத்தை அனுமதித்த ஊர், தேவனுடைய கோபம் வந்த ஊர். அதை போல உனக்கு நான் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் எனக்குள் நான் சரி, ரைட் ஓகே, உன்னை கைவிட விருப்பம் இல்லை. கர்த்தருக்கு கைவிட. ஓசியா 6:4. எப்ராயிமே, நான் உனக்கு என்ன செய்வேன்? யூதாவே, உனக்கு என்ன செய்வேன்? உனக்கு என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும், உங்கள் பக்தி காலையில், ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11 மணி வரைக்கும் காணும் மேகத்தை போலவும், விடியற்காலையில் தோன்றும் பனியை போலவும் ஒழிந்து போகிறது. விடியற்காலையிலே தோன்றும் பனியை போலவும் ஒளிந்து போகிறது. உங்க பக்தி டியூப்லைட் மாதிரியும், அல்லது காலையிலே காணும் மேகத்தை போலவும். காலையில் பார்த்த மேகம் நீங்கள் தேடினால் இப்பொழுது பார்த்தால் இருக்காது. அப்போ
ஒரு இடத்துல இருக்காது, கரைந்து மறைந்து இடம் மாறி போகிற நிலை. நம்ம பக்தி ஸ்டெடியாக இல்லாத பக்தி அதே போல் பனியை போல ஒளிந்து போகிறது. அப்படி இருக்கிற உனக்கு நான் என்ன செய்வேன்? கைவிடுறோம், ஆண்டவர் கைவிடுறான்னு சொல்லுகிறதுக்கு ஆண்டவர் பதில் சொல்லி கொண்டிருக்கிறான். நான் கைவிட விருப்பம் இல்லை. ஏன்னா நீ எப்படின்னா காலையில் இருக்கிற மேகம் போல, காணாமல் போகிற மேகம் போல உன்னுடைய பக்தி இருக்கிறது. அதனால் ஒரு 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 இடத்துல ஸ்டெடியாக இல்லாத ஒரு பக்தி, சபையிலே பக்தி, திங்களிலிருந்து சனி வரைக்கும் வேறே பக்தி, பக்திகளில் மாற்றம். உங்களை பார்த்து சொல்றார், கைவிடுகிறது நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல. பக்தி காலையில் காணும் மேகத்தை போல இருக்கிறது. அதே போல ஒரு பிரச்சனை வந்தால் பக்தி மாறுது, பிரச்சனை குறைஞ்சா பக்தி குறைஞ்சிருது, பிரச்சனை கூடுனா பக்தி கூடுது. சில பேருக்கு பக்தி பிரச்சனை குறைஞ்சா பக்தி கூடுது. இப்படி மாற்றி மாற்றிலாம் இருக்குது, டிசைனெல்லாம் இருக்குது. பக்தி மாறுகிறது. ஓசியா 11:7. என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற. பார்த்தீங்களா? அதாவது சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை, ஆனால் நீயோ மாறுகிறாய் மாறுகிறாய். என் ஜனங்கள், திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை. திரும்ப ஒரு தடவை நல்லா சபையார் வாசிங்களேன். டி மைனர்ல சாங் பண்ண. ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே, உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஆண்டவர் தினந்தன் அப்படிதான். திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, பயப்பட வேண்டாம், உடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினமும் என்னை தேடிடுவார், நான்
கர்த்தர் சித்தம் தான். நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய், உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் பலகரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய், உன்னை விட்டு விலகுவதில்லை. அவர் விலகாத தேவன், கைவிடுவதில்லை. ஓ ஜீசஸ், ஷாக்குரா பாலா தியாமா லாகஷந்தா, விலகுவதில்லை. ஓ நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்மை அப்படித்தான். அவர் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். ஹல்லேலூயா. நாம் சூழ்நிலைகளை வைத்து ஸ்கேல் எடுத்து அளக்கிறது போல அளவுகோலாய் வைத்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் மனிதர்கள், சூழ்நிலை நமக்கு விரோதமாய் வரும்போது ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம், ஆண்டவரே நீர் என்னை விட்டு விட்டீரோ? ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், இல்லை, நான் விடுகிறதற்கு மனுஷன் அல்ல, ஆனால் என் ஜனம் என்னை விட்டு விலகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். எதை நான் மாறுபாடை பற்றி கொண்டிருக்கிறார்கள். விலகிறதுக்கான ஒரு அருமையான ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாங்க. அவங்க விலகிறதுக்கு ஒரு ரீசன் வச்சிருக்கிறாங்க. அவங்க சொல்றதுக்கான ஒரு அமைப்பு இருக்கு. ஒரு அமைப்பு இருக்கு. பிஸி அப்படின்னு நான் காலையில் சொன்னேன். பிஸி ஒரு அமைப்பு. அது டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப். ஐயோ அவர் பிரதர் ரொம்ப பிஸியாக இருப்பார், பாவம், இன்னும் இந்த வாரத்தில் ஃபுல்லாக அவரை பிடிக்கவே முடியாது. சிஸ்டர் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, தொந்தரவு பண்ண வேணாம். அது ஒரு அமைப்பு. அது என்னன்னா, அதில் நீங்கள் பிஸியாக இருப்பதில் நியாயமான பிஸின்னு ஒன்று இருக்குது, அநியாயமான பிஸின்னு இருக்குது, பொய்யான பிஸின்னு இருக்குது. அதில் உங்கள் மனசாட்சி எந்த பிஸியில் நீங்கள் இருக்கிறீங்கன்றதை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். பொய் பிஸியா, நியாயமான பிஸியா? எப்படி? நியாயமான பிஸியாக இருக்கிறீங்களா, பொய்யான பிஸி இருக்கிறீங்களா? அமைப்பு, மாறுபாடு. தேவனை விட்டு விலகிறதுக்கு முதல் படிக்கட்டாய் இன்னைக்கு நாம் பரபரப்பை காரணம் சொல்லுகிறோம். உண்மை உண்மை உண்மை, பரபரப்பு. ஆனால் அந்த பரபரப்பான உலகிலே 2000 வருடங்களுக்கு முன்பாக கர்த்தர் வந்து ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனத்துக்கு விவசாயம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்க. பல காரியங்களை வேகமாய் செய்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து முடிக்கும் போது இதை சொல்றாரு. மத்தேயு 23:37 3 ஆண்டுகள் அவர்கள் மத்தியிலே வேலை செய்துவிட்டு, ஊழியம் செய்துவிட்டு, நான் உன்னை விட்டு விலகலன்றதுக்கு அடையாளமா வந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து, குருடர்கள் கண்கள் திறந்து, மரித்தவர்கள் உயிரோடு எழுந்து, குஷ்டரோகிகள் சுகமாகி, அற்புதங்கள் அதிசயங்கள் ஏராளமாய் நடந்து, எண்ண முடியாத அற்புதங்கள் நடந்து கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை காண்பித்த பிறகு அவர் இந்த ஜனத்திற்கு நடுவிலே, வேற எந்த தேசத்துக்கும் போகவில்லை, அவர் இஸ்ரவேலின் நடுவிலே உலாவி வந்து சுத்தி வந்து 3 ஆண்டுகள் எல்லா இடத்துக்கும் சுற்றி வந்து ஊழியங்கள் செய்து முடித்து 37வது வசனத்திலே அவர் ஊழியத்தை முடிக்கும் போது சொல்லுகிறார், எருசலேமே எருசலேமே, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, உன்னிடத்திலே நான் அனுப்பினவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக
நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக்கொள்ள மனதாயிருந்தேன். அப்ப ஆண்டவர் அவருடைய 24 மணி நேரம் வேலை என்னன்னா உங்களை கூட்டி சேர்க்கிறது. அவர் உங்களை, நீங்க என்ன வேலை வேணாலும் பார்க்கலாம், நீங்க என்ன தொழில் வேணாலும் பண்ணலாம், ஆனால் நீங்க மறந்து வேலை பார்க்கிற ஸ்தலங்கள்ல, நீங்க மறந்த நேரங்களில் எல்லாம் கர்த்தர் உங்க குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, நீங்க வெவ்வேறு இடங்களில் வேலை செய்தாலும், வெவ்வேறு ஊர்களில் இருந்தாலும், வெவ்வேறு ஸ்தலங்களில் இருந்தாலும், கர்த்தர் உங்க குடும்பத்தை கண்ணோக்கி பார்த்து விலகாம, ஒவ்வொரு இடத்துலையும் விலகாம, ஒவ்வொரு இடத்துலையும் வேலை ஸ்தலத்தில் விலகாம, போக்கிலும் வரத்திலும் விலகாமல், நீங்கள் செய்கிற எல்லா இடங்களிலும் கண்காணிக்கிற மாபெரும் தேவனாய் இருக்கிறார். எத்தனை குடும்பத்தை பார்க்கணும்? நம்ம சபையில் மட்டும் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்துட்டு போக முடியாது. தமிழ்நாட்டில் எத்தனை சபைகள் இருக்கிறது, அவ்வளவு பேரையும் பார்க்கணும். என்ன செய்கிறாங்க சென்னையில் இருக்கிற சபைகளில் இருக்கிற பிள்ளைகளை, மக்களை பார்க்கணும். மத்திய பிரதேசில் இருக்கிற ஜனங்களை கவனிக்கணும். காட்டுப்பகுதியில் ஆராதிக்கிறவர்களுடைய தேவைகள், அதுதான் தேவன், அவர் தான் கர்த்தர், கைவிடாத கர்த்தர். ஹல்லேலூயா. ஹைதராபாத்தில் இருக்கிறவங்கள பார்க்கணும், அமெரிக்காவில் இருக்கிற சபைகளை, அவர் எல்லா இடத்திலும் எல்லோரையும் பார்த்து பிரிந்து வெவ்வேறு இடங்களில் இருக்கிற குடும்பங்களை அவர் கண்காணித்து கூட்டி சேர்த்து பாதுகாத்து என்னென்ன கஷ்டப்பட்டு நம்மை அவர், ஒரு பக்கம் ஒரு ஆள் இழுத்துட்டு போகும், ஒரு ஆள் விசுவாசம் இல்லைன்னு, ஒரு ஆள் சர்ச்சுக்கு வராது, எல்லாரையும் சந்தித்து அணைத்து பேசி கூட்டி சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தேன். நான் தான் போராடுறேன். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, உங்களிடத்தில் பல ரூபங்கள் பல விதங்களில் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஆனாலும் கூட்டி சேர்க்க எனக்கு மனசு இருக்கு. கடைசி வார்த்தை பாருங்க, உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. உங்களுக்கோ டேஷ் ஒரு இடத்துல, அந்த இடத்துல சொல்கிறேன், உங்களுக்கோ மனசில் கொலஸ்ட்ரால் இருக்கோ அப்படின்னு செக் பண்ணியிருக்கேன். என்ன இருக்கோ? ஏன்னா பிளட் ஃப்ளோ, அந்த அன்புன்ற அந்த இது ஃப்ளோ உள்ளே போகலன்னா என்னாச்சு? ஹார்ட்டு. நான் சொல்கிறது அப்படி சொல்லலை. நான் சொல்கிறது இதயம் வேலை செய்யணும்ல, அன்பின் இதயம் வேலை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். நிறைய கெட்ட கொழுப்புகள்லாம் வந்துருச்சுன்னா இதயம் கெட்டு போயிடுது. பிளாக் என்ன வச்சிடறாங்க? அடுத்து ஸ்டண்ட் வச்சு, இப்போ தான் ஸ்டண்ட்டுன்றாங்க. அப்போ நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சிடலாம்? ஸ்டண்ட் வச்சுருவோமா? ஸ்டண்ட் வைப்போம் இன்னைக்கு. இல்லை, இன்னைக்கு ஸ்டண்ட் வைக்க வேணாம், இன்னைக்கு எல்லாரையும் கிளியர் பண்ணி விட்டுருவோம். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர், உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிடாதீங்க. ஆமாம், கை விட்டுட்டு ஓடுற நம்மளை திரும்ப கூட்டிட்டு வர வேலை பெரிய வேலையாக இருக்குது. அவர் சொல்கிறார், நான் கூட்டி கொண்டு சேர்த்து உங்களெல்லாம் ஒரு அரேஞ்ச் பண்ண ஆசையாக இருக்கிறேன், ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் மனசு இல்லை. நீங்கள் என்ன சொல்லிட்டீங்கன்னா, நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறீங்க, நாங்கள் வேறு இதில் பிஸியாக இருக்கிறோன்னு சொல்லிட்டீங்க. கர்த்தர் அதான் சொல்றாரு, ஆனாலும் உங்களை விட மாட்டார், ஆனாலும் விட மாட்டார், உங்களோடு இடைபடுவார். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 34:11-12. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். அப்ப நம்ம ஆடுகளெல்லாம் தேடி பார்க்கிற கர்த்தர் பார்க்கிறார், செக் பண்றாரு. உள்ள இருக்கா, வெளியே ஓடிருச்சா, நம்ம எல்லை கையை விட்டு ஓடினதா, என் கையை விட்டு ஓடின ஆடா அப்படின்னா செக் பண்ணி பிடிச்சிடுறாரு, பார்க்குறாரு. இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க தூரமாக இருக்கிறீங்கன்னா, ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிறீங்கன்னா ஆண்டவருக்கு தெரியும் நீங்கள் கொஞ்சம் தொலைஞ்சு முள்ளுக்குள்ளே சிக்கியிருக்கிறீங்கன்னு தெரியும். ஆனாலும் ஆண்டவர் வரமாட்டார்னு நினைக்கிறீங்களா? வந்துருவார். நீங்கள் தொலைந்து இருக்கிற இடத்திற்கு நேராய் வருவார், சிக்கி இருக்கிற இடத்திற்கு வருவார். ஆமென், அவர் வருவார். ஹல்லேலூயா. அதுதான் அன்பு. ஹல்லேலூயா. அவர் மெய்ப்பன். ஹல்லேலூயா. நல்ல மெய்ப்பன், சாதாரண மெய்ப்பன்ல. ஹல்லேலூயா. 12வது வசனம், ஒரு மெய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக் கொண்டிருக்கிறது போல. பார்த்தீங்களா? ஒரு மெய்ப்பன், நீங்க சர்ச்சுக்கு வந்துட்டு தொலைஞ்சிட்டு போற ஆடா இருந்தா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து நல்ல ஆடா தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர் பார்க்கலன்னு. கிடையாது, தேடுறாரு. தேடி அவர் அந்த ஆடுகளை தேடி கொண்டிருக்கிறது போல, நான் என் ஆடுகளை தேடி
நீங்கள் கை விட்டுட்டு போயிட்டீங்க, ஆண்டவரை என்னை கைவிட்டுட்டான்னு சொல்கிறீங்க. இல்லை, அப்படி கைவிட்டுட்டு போகும்போது அவர் என்ன செய்கிறார்? தேடுகிறார். உங்கள் குடும்பத்தை தேடுறாரு, எங்கே காணான்னு தேடுறாரு. நீங்கள் நினைக்கிறீங்க பாஸ்டர்கிட்ட தான், பாஸ்டருக்கு ஒரு வேலை இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இல்லவே இல்லை. எங்களுக்கு மறதியும் உண்டு, சில நேரங்களில் மாற்றங்களும் உண்டு. ஆனால் கர்த்தரிடத்தில் இது எதுவுமே கிடையாது. அவர் தான் மெயின், அவர் தான் மெயின். ஏன்னா அவருடைய ரத்தத்தினால தான் கழுவப்பட்டீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க. என் ரத்தத்தினாலலாம் நீங்கள் வரலை. நான் ஒரு மனுஷன், கர்த்தருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிற உங்களை தேடுவார். என்ன செய்வார்? ஐயோ தப்பிக்கலாம் நினச்சே தேடுவார்னு சொல்லிட்டு இருக்கிறாரே. ஆமாம், கைவிட மாட்டார்ல. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? தேடுவார். ஐயோ தப்பிக்கலாம் நினச்சேன் பாஸ்டர், நான் எப்படியாவது இந்த சர்ச்சை விட்டு நான் போய் எஸ்கேப் ஆயிடலாம் நினச்சிட்டு இருக்கேன். இப்படி தேடுவேன். நீங்கள் உங்களுக்கு கடைசியாக ஒரு வசனம் இருக்குது, நல்ல ஒரு வசனம் இருக்குது. மந்தையில் விட்டு ஓடாதீர்கள். உங்களை தேடிங்க கொண்டு வர்றாருன்னா உங்கள்ட்ட இன்னைக்கு காலைல பேசுறதுக்கு உட்கார வச்சிருக்கிறார். நானா பேசுகிறேன்? இல்லை, நான் ஒரு மனுஷன் பேசுகிறேன். ஆனால் எனக்குள் அந்த வார்த்தைகளை கொடுத்து பேசுகிறது அவர். அவர் சொல்கிறாரு, நீங்கள் தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா, அல்லது ப்ரேயர் பண்ணாமல் பைபிள் வாசிக்காமல் எனக்கு போங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி போய் நீங்கள் ஒரு முள்ளுக்குள்ளே சிக்கியிருக்கிறீங்க, அல்லது ஒரு பாறைக்குள்ளே சிக்கியிருக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவர் தேடி பார்க்கிறார். ஐயோ காணலையே, ஆட காண, ஐயோ காணா அப்படின்ட்டு பதறுகிறார். நம்மெல்லாம் பதற மாட்டோம். நம்மளவே நம்ம பக்கத்தில் அங்கே ஒரு ஓனாய் இருக்கும், நமக்கு தெரியாது, கோவிச்சிட்டு வந்து உட்காந்துருப்போம். போங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கவே மாட்டீங்க ஆண்டவரே, உங்கள் மேலே எனக்கு பயங்கர கோபம் அப்படி இருக்கலாம், உங்கள் மேலே கொஞ்சம் கோபம் அப்படி இருக்கலாம், உங்கள் மேலே கொடுமையான கோபம், கடுமையான கோபம். எந்த ஒரு கேட்டகரியில் ஒரு முள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கும் போது அந்த பக்கம் ஒரு ஓனாய் உட்காந்துருக்கு. ஐயோ என்கிட்ட நீ கோவிச்சிட்டு போய் நீ முள்ளில் போய் உட்காந்துருக்கியா? அந்த பக்கம் உனக்கு தெரியாதுல என்ன வருதுன்னு ஆபத்து. அந்த பக்கம் உனக்கு வரப்போகிற ஆபத்து தெரியாது. சே வா அப்படின்ட்டு ஓடி வந்து இந்த முள்ளுகளுக்குள்ளேருந்து நம்மளை தூக்கி வாரம் அப்படி தான் பேசுகிறாரு. எனக்கே சில நேரம் ஆச்சரியமாக தான் இருக்கும். ஆண்டவரே என்ன ஆண்டவரே, நேசிக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் நேசிக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் எப்படியாவது பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துடணும். ஏன்னா அவர் கைவிடுகிறது, அவர் கைவிடுகிறது, உன்னை விட்டு விலகிறது, என்னை விட்டு விலகாத கர்த்தர். விலகனா நான் மட்டும் தான் விலகணும். அதுக்கு காரணம் நல்லா வச்சிருக்கிறேன் நான். அடிச்சா யார் அடிக்கணும் சொல்ல மாட்டீங்க? ஆண்டவர்வா அடிக்கணும்? பெரம்பெடுத்து யார் அடிப்பது? ஆமாம், இதெல்லாம் கோவிச்சுக்கிறாங்க. பைபிளில் இருக்குது, பெரம்பு எடுத்துகிட்டு வரவான்னு பவுல் சொல்கிறார். ஐயோ பாஸ்டர் என்ன அப்படிலாம் பெரம்பெல்லாம் எடுத்துகிட்டு வரவான்லாம் சொல்கிறார். பைபிளில் இருக்குது. பவுல் சொல்கிறார், உரிமையோடு சொல்லுகிறார், உங்களோட பெரம்போட தான் நான் வரணுமா அப்படின்றார். 1 கொரிந்தியர் 7:8-9. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நீங்க நான் எல்லாரும் இந்த சர்ச்சில் ஆண்டவர் கைவிடாம நம்மளை ஏன் கை விட்டுட்டா என்ன ஆகும்ன்றது அவருக்கு தெரியும். அச்சோ, நான் முதல் மீட்பை கொடுத்துருக்கேன், 2வது மீட்பு வரைக்கும் இவங்களை கைவிடவே முடியாது. இவங்க நடுவில் போய் முள்ளு காட்டுக்குள்ளே போய் உட்காந்துருவாங்க, கல் காட்டுக்குள்ளே போய் உட்காந்துருவாங்க, ஏதாவது ஒரு புதரத்தில் போய் உட்காந்துருவாங்க, எல்லாத்தையும் ஒரு குகைக்குள்ளே போய் மாட்டிக்கிடுவாங்க, பேய்கிட்ட மாட்டிக்கிடுவாங்க, நரிட்ட மாட்டிக்கிடுவாங்க. ஐயோ, நான் திரும்ப 2வது மீட்பு வரும்போது இவங்களெல்லாம் உட்கார வைக்கணுமே, வருகையின் போது இவங்களெல்லாம் என்னை கரெக்டாக பிடிச்சி உட்கார வைக்கணுமேன்றதுனால கைவிடுகிறது இல்லை. நம்ம தப்பிக்கிறோம், அவர் பிடிக்கிறார். நம்ம தப்பிக்கிறோம், அவர் தப்பிச்சுட்டு நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டவரை கொஞ்சம் சத்தமாக சொல்ல மாட்டீங்களே. அப்போ இன்னைக்கு நீங்கள் சொல்கிறவங்க இன்னும் அப்படியே தான் இருக்கிறீங்க. இன்னையோட நிறுத்திக்கிங்கன்றது தான் இந்த பிரசங்கம். அவர் கைவிட மாட்டார். பாஸ்டர் அப்படின்னா என் வீட்டில் ஏன் நன்மை நடக்க மாட்டுது, என் வீட்டில் ஏன் கெட்டது நடக்குது? அதுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கு அந்த வசனம், வேற எதுக்கு?
அதுதான் அந்த வசனம்லாம் அதுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த முள்ளுக்குள்ளே போய் ஒளிஞ்சிட்டீங்கல்ல, ஓடிட்டீங்கல்ல, அது ஆண்டவர் போய் முள்ளுக்குள்ளே போக போக சொல்லலை. தப்பித்தது யார்? ஓடினது யார்? விலகினது யார்? யார் விலகினது? யார் தப்பித்தது? யார் போனது? என்னென்ன காரியங்கள் சொல்லி விலகுகிறோம் கர்த்தரை விட்டு? அவருக்கு முக்கியமானது இருக்கு. முதல் மீட்பை கொடுத்துட்டேன், ரெண்டாவது மீட்பு வருகை, அதுக்குள்ள இவங்களெல்லாம் காப்பாற்றணுமேன்றதுனால உங்களை கை விடுகிறது இல்லை. அங்க கைவிட்டா நீங்க வருகைக்கே வர முடியாது. 8வது வசனம் இப்ப வாசிங்க. 8வது வசனத்தை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி, அதாவது போய் முள்ளுக்குள்ளியும் புதருக்குள்ளியும் சிக்கிக்கொண்டு பிசாசின் கையில் சிக்கி உலகத்தின் கையில் சிக்கிக்கொண்டு குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அதுக்கு பேர் என்ன? கைவிடாம உங்களை வச்சு பாதுகாத்து எங்க மாதிரி ஆட்களை வைத்து பேசி 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 போயிடாதீங்க, ஓடிடாதீங்க, கொஞ்சம் கவனமா இருங்க, பரிசுத்தமா இருங்க, ஜெபம் பண்ணுங்க, பிரேயரை விட்டுறாதீங்க, பிஸின்னு சொல்லாதீங்க, எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி சிக்கி கொள்ளாதீர்கள், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகாதீர்கள். எந்த காரியத்தை விட, எல்லா காரியங்களை விட கர்த்தருடைய சமூகமே முக்கியம். ஆமா, அதை விட்டுறாதீங்க. சபையே அதை விட்டுறாதீங்க. அதுதான் நமக்கு பிரதானமா இருக்க வேண்டும். ஏனென்றால் இரண்டாவது மீட்புக்கு காத்திருக்கிறது. we are waiting for God's second time return. ஃபர்ஸ்ட் டைம் உங்களை சர்ச்சுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு, செகண்ட் டைம் உங்களை மேல கொண்டு போற முக்கியமான வேலை இருக்கு. அதற்காக உங்களை ஸ்திரப்படுத்துவார். 9வது வசனம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஐக்கியமா இருக்கிறது, எதிரியா இருக்கிறதுக்கு அல்ல. என்னை கைவிட்டார் அப்படின்னு சொன்னா கோவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்ல, உங்களுடைய குடும்பத்தின் காரியங்களை கர்த்தர் மாற்றுவார், நிச்சயமாய் மாற்றுவார். நம்பிக்கை இல்லாதவர்கள் ஒரு தடவை நீங்க அல்லேலூயா சொல்ல வேண்டாம். இருக்கிறவங்க சொல்லுங்க, உண்மையான அல்லேலூயாவா? என் குடும்பத்தை கர்த்தர் கைவிட மாட்டார். பாஸ்டர், நீ காலில் வரும்போது பயங்கர சந்தேகத்தோடு வந்தேன், என் குடும்பத்தை கைவிட்டுருவாரோன்னு. இப்போ சபையாராக சொல்லுவோம், பாஸ்டருக்காக இல்லை, எனக்காக இல்லை, யாருக்காகவும் கிடையாது. எங்க இருந்து சத்தம்? உண்மையாய் சொல்லுவோம், கர்த்தர் கைவிட மாட்டார். என்னுடைய குடும்பத்தை கர்த்தர் கைவிட மாட்டார். ஏனென்றால் அவருக்கு அடுத்த மீட்பு வரைக்கும் என்னை பாதுகாக்கணும். அவர் என்னை பாதுகாக்க வேண்டியிருக்கு. அதனால் என்னை கைவிட மாட்டார். செகண்டா வர்றதுக்கு அவர் திரும்ப வந்து அழைச்சிட்டு போகும்போது நான் கற்புள்ள கன்னிகையா இருக்கணுமே, அதனால விட்டுட்டா கெட்டு போயிடும், கல்யாண நாளுக்கு போக முடியாது. அதனால பிடிச்சு கொண்டு வந்து திரும்ப பரிசுத்தப்படுத்தி, எவ்வளவு கஷ்டமான வேலையை ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. உங்க மனசு எங்கெங்கெல்லாம் தொலையுது. 2 தீமோத்தேயு 2:13. நாம் உண்மையுள்ளவர்களாய் இருந்தாலும், உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும், நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும், ஒரே ஒரு தடவை நம்ம எல்லாரும் ஒரு தடவை சொல்லிடுவோம், நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிறைய விஷயத்துல நம்ம பொய் சொல்றவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். நாம் உண்மை இல்லாத நிறைய நேரங்கள்ல நாம் பொய் சொல்லி விடுகிறோம். அந்த பொய்க்கு அப்பா யாரு? அப்புறம் எப்படி நம்ம பொய் சொல்றோம்? அப்ப நம்மள அதுல இருந்து காப்பாற்றணுமே. ஆவியானவர் உடனே சொல்றாரு, ஏய் தலையிடுவார். பத்தியா பொய் பேசிட்ட, பத்தியா பொய் எவ்வளவு ஸ்பீடா வருது உனக்கு. ஏஐ விட செயற்கை நுண்ணறிவு சாட் ஜிபிடியை விட ஃபாஸ்டா, கிளாடை விட ஃபாஸ்டா வரைய.
அப்படியே இன்ஸ்டன்ட் அப்படியே 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 20 பொய்யெல்லாம் எப்படி நீ பேசுகிற அப்படின்னு ஆண்டவர் தலையிடுவார். போன வாரம் நான் சொன்னது போல் ஆண்டவர் நம்ம கூட பேசுவார். நீ உண்மை இல்லாமல் இருக்கிற, நான் உண்மை உள்ளவராக இருக்கிறேன், சரி சரி அதனால் நீ போய் பேசிக்க அப்படின்னு சொல்லுவாரா? என்ன சொல்கிறாரு? உங்களோடு போராடி உங்களை திரும்ப அவர் கைக்குள் வைத்திருக்கிறார். சரிப்பா சரிப்பா விட்டுருப்பா, ஒரு 20 வருஷத்தில் ஒரு இப்போ குறைச்சிட்டேன், பரவாயில்ல, 10% தான் போய் சொல்கிறேன், பரவாயில்ல, 90 இருந்து 100 இருந்ததில் குறைச்சிட்டேன், பரவாயில்ல, சந்தோஷம், வாழ்த்துக்கள். ஒரு வேளை நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கே கைதட்டிக்கிங்க, இங்கே இல்லை வீட்டில் போய். ஆமென், சோத்திரம். பிறந்ததுலேருந்து 50%, ஒரு 10 வார்த்தையில் 5 வார்த்தை இருக்கும் பாஸ்டர். இப்போ நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு 10 வார்த்தையில் 9 வார்த்தை பொய்யாயிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எபேசியர் 2வது அதிகாரம். கர்த்தர் கைவிடலைன்றதுக்கு சொல்கிறேன். சர்ச்சுக்குள்ளே உங்களை உட்கார வச்சிருக்கிறாருன்னா அவர் கைவிடாதனுடைய அடையாளம் சர்ச். சர்ச் இஸ் a place where God is holding you. உங்களை பிடித்து வைத்து உட்கார வைத்திருக்கிறார். முதல் மீட்பை கொடுத்து 2வது மீட்புக்கென்று உங்களை பத்திரப்படுத்தி ஓடிராதீங்க என்று மந்தைக்குள் பாதுகாத்து வைத்திருக்கிறார். பரிசுத்தத்தை இழந்துராதீங்க, உண்மையை இழந்துராதீங்க, நம்பிக்கையை இழந்துராதீங்க, பயந்துராதீங்க. ஆடுகளே பயந்துராதீங்க, நீங்கள் தொலைந்துராதீர்கள். ஏனென்றால் விலையேறப்பட்ட ரத்தத்தால் நீங்கள் மீட்கப்பட்ட ஜனம். உங்களை நான் விடமாட்டேன். ஏனென்றால் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் வெரி காஸ்ட்லி. கர்த்தருடைய ரத்தம் அது சாதாரண ரத்தம் கிடையாது. ஒரு தடவை மனுஷருக்காக பாடுபட்டது 2026 இந்த ஜூன் மாதத்திலும் எனக்கு அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. நான் விழாமல் என்னை காத்து கொண்டிருக்கிறது. என்னை பாதையிலே, அவருடைய பாதையிலே நடத்தி கொண்டிருக்கிறது. லக்கை நோக்கி ஓடச் செய்து கொண்டிருக்கிறது. அந்த ரத்தம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிந்தின அந்த கர்த்தருடைய ரத்தம் என்னை இன்றும் பாதுகாத்து என்னை நடத்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இப்ப எபேசியர் 2:19-20-21 வாசிங்க. ஆகையால் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல். ஆகையால் நீங்க வெளியே இருக்கிற ஆள் கிடையாது, அந்நியர் கிடையாது, பரதேசிகளா, பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. பாருங்க, தேவனுடைய வீட்டார், காட்ஸ் ஃபேமிலி. இந்த சர்ச் என்ன நீங்க நினைக்கிறீங்கன்னு தெரியல. இந்த கட்டடத்தை பார்க்குறீங்களா, தேவனுடைய குடும்பத்துக்கு அடையாளம். நான் கைவிட மாட்டேன்னா பாருங்க, எப்படி குடும்பத்தை நீங்கள் கைவிடுறீங்களா? எத்தனை சண்டை வந்தாலும் நீங்கள் என்ன செய்கிறீங்க? சில கூட்டணிகள்லாம் ஆச்சரியமாக இருக்கும். வீட்டில் அடித்தாலும் சபையில் பாஸ்டர் ஏதாவது பார்த்தா 2 பேரும் சேர்ந்து அடி வெளுத்துருவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அபூர்வ கூட்டணிலாம் இருக்குது. வெளியில் வீட்டுக்குள்ளெல்லாம் டாமுன்னு நடந்துடும். இங்கே வந்தால் ஒரு கூட்டணியை அமைச்சிருவாங்க. எப்படின்னா, பாஸ்டர் அப்படி பேசினாரா, இனிமேல் பாஸ்டர் மூஞ்சிலே முழிச்சிடாத, பேசாத, அவரை ஒதுக்கிடு. அந்த கூட்டணி வீட்டுக்கு போனால் அந்த 2 கூட்டணிக்கு சண்டை வந்துடும். தேவனுடைய வீடு என்ன வீடு? காட்ஸ் ஹவுஸ். நீங்கள் மேன்மையாக நினைக்கணும். அம்மா அப்பாலாம் இருக்கிறாங்க, நமக்கு வேலை இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் ஐ பிலாங் டு காட்ஸ் ஃபேமிலி. என்ன வீட்டில் இருக்கிறேன், அதனால் கர்த்தருடைய வீடு, இந்த வீட்டிலே நான் இருக்கிறேன். அதனால் கர்த்தர் என்னை ஏன்னா வீட்டாரை விடுவாரா? எத்தனை பேர் நீங்கள் வீட்டில் கோவிச்சுக்கிட்டு நீங்கள் வேறு வீடு வாங்கி வேறு ஊருக்கு போயிட்டீங்க? யாராவது இங்கே இருக்கிறீங்களா? பாஸ்டர் நான் வீட்டில் கோவிச்சுட்டு போயிட்டேன் பாஸ்டர். நான் என் வீடு பாஸ்டர், என்னுடைய வீடு ஆக்சுவலாக கேக்கனை தாண்டி அங்கே வச்சுருக்கேன். நான் என் ஒய்ஃப் அங்கே இருக்கிறாங்க, என் மகன் அங்கே இருக்கிறான், யாராவது இருக்கிறீங்களான்னு சொல்லுங்க. யாருமே இல்லைல்ல? புரியலையோ நான் பேசுறது? ஏன் போக மாட்டீங்க? கை நீங்க கை அடிச்சாலும் பிடிச்சாலும் கூட்டு வீடை கூடாக்கிட்டு, அதுக்கு வீடா கூடுதான் அதுக்கு பேரு. சரி, ரைட், ஓகே. அந்த ஃபார்மில் ஆண்டவர் அப்படித்தான், நம்மோடு அப்படித்தான் இருக்கும்.
கர்த்தரும் அந்த வீட்டிலே, நாம் சில நேரங்கள் சேட்டை பண்ணாலும் என்ன பண்ணுறாரு, பேசி கூட்டிட்டு வந்துடுறாரு. வாங்க 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 வாங்க. அதுதான் அடுத்த 2 வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயும் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். ஆமா, அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. எழும்பிக்கிட்டு இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது பாதி செங்கல்லாம் வந்துகிட்டு இருக்கும்போது எஸ்கேப் ஆயிருது. மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக யூ ஆர் கன்ஸ்ட்ரக்டட். நீங்க ஒரு ஆலயமாக எழும்பிக்கிட்டு இருக்கிறீங்க. அது எழும்பிக்கிட்டு இருக்கிறத அதை எப்படி விடுவார், கை விடுவார்? கட்டிக்கிட்டு இருக்கும்போது அவர் விட்டுட்டு போக மாட்டார். அந்த கட்டடமாக எழும்பிக்கிட்டு இருக்கிறவங்க தான் என்ன செய்கிறாங்க, வெளியே போயிடுறாங்க. 22 அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். யார் மேல? அவர் மேல நீங்கள் ஆவியினாலே, கிறிஸ்துவின் மேலே நீங்கள் ஆவியினாலே தேவனுடைய ஒரு மகா அழகான ஆலயமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அதனால கை விடுகிறது இல்லை, கை விடுகிறது இல்லை. பாருங்க, தேவனுடைய வீட்டார் கைவிட மாட்டார். கட்டப்பட்டு வருகிறீர்கள், அவர் உங்களை விட மாட்டார். ஏன்னா அவர் அந்த வீட்டை கட்டிட்டு இருக்கும் போதே அவர் எனக்கு பணம் இது கட்டலை, கான்ட்ராக்ட் சரியில்லை, நீங்கள் வேணாம் அப்படின்னு போகிற தேவன் அல்ல. ஏன்னா அது முதலீடே அவருடைய முதலீடு. உங்களை வச்சு கட்டி எழுப்பி இப்படியும் ஒரு மனுஷனை உருவாக்க முடியுமான்னு உலகத்துக்கு ஆச்சரியப்படுத்துறதுக்காகவே இப்படி கிறிஸ்தவர்களை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். உலகத்தை ஆச்சரியப்படுத்துறதுக்குன்னே. அப்படி செய்கிற கர்த்தர் உங்களை கைவிடுவாரா? விடவே மாட்டார். அப்போ அதுக்குள்ள அற்புதம் நடக்குமா நடக்காதா? நடக்கும். என்னென்ன அற்புதம் நடக்கும்? எல்லா அற்புதமும் நடக்கும். சரீர பிரகாரமான அற்புதங்கள், விடுதலை, பொருளாதார விடுதலை, எல்லா விடுதலையும் கர்த்தர் கொடுத்து உங்களை கட்டி கொண்டு எழுப்பி கொண்டு வருகிறார். ஆனால் கடைசியாக இப்பொழுது கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இப்படி இருக்கும்போது எப்படி ஐயா எங்கள் ஜனங்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது, many in church today escape from this construction. ஆண்டவருடைய அருமையான இந்த கட்டுமானத்திலிருந்து தப்பித்துக் கொள்கிறார்கள். என்னை கட்டிடாதீங்க, என்னை எழுப்பிடாதீங்க, என்னை அழகாக்கிறாதீங்க, என்னை உருவாக்கிறாதீங்க, என்னிடத்தில் உங்களுடைய பரலோக குணங்கள் வந்து விடாது. நான் எங்கள் பாரம்பரியத்தில் இருந்து உண்டு, என்னுடைய குடும்பத்தின் குணத்தோடு நான் இருந்து கொள்கிறேன். என்னிடத்தில் பெரிய மாற்றங்களை கொடுத்து விட வேண்டாம், நான் தப்பித்துக் கொள்கிறேன். சர்ச்சுக்கு வர்றேன் போகிறேன், சர்ச்சுக்கு வர்றேன் போகிறேன். என்னிடத்தில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுடைய முதலீடு, பெரிய வேலைகளை செய்து எனக்குள் இருந்து பெரிய காரியங்கள், அதில் ஏதாவது பணம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டு, ஒரு வேளை பணம் இருக்கு நீங்க வசனம் போட்டிருந்தா நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஆனால் அது அப்படி இல்லை, ஆவிக்குரியது. நீங்க என்ன பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அதை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரிஞ்சுக்கிற முடியும். ஏன்னா அது தெய்வீகமான எல்லா பொருட்களும் கொண்டு கட்டப்படுகிற ஆலயம். இங்க இருக்கிற சிமெண்ட் கல்லு கிடையாது. அது தேவனுடைய பரலோகத்திலிருந்து அவர் கொடுக்கிற தேவ பலன், அவர் கொடுக்கிற பரலோகத்தின் குணங்கள், பரலோகத்தின் ஆசீர்வாதங்களால், அருமையான கற்களால் கட்டி எழுப்பப்படுகிற ஆலயங்கள். நீங்க தான் மாளிகைகள். உங்களை எப்படி கைவிடுவாரு? கைவிடுகிறது யாரு? 10 எபிரேயர் 10:24-25. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். அதாவது சபை கூடி வருதல், இந்த ஃபேமிலியை நீங்க விட்டுட்டு இந்த சர்ச் கேதரிங், இந்த சபை கூடி வருதல், ஏனென்றால் அதிலே உங்களை கட்டி எழுப்பி கொண்டு வருகிறார், உருவாக்கி கொண்டு வருகிறார். உங்களை உருவாக்குறத இருக்கல கஷ்டம். வேற ராக்கெட்டை கூட விட்டுறலாம், இங்கிருந்து மார்ஸ் கூட ராக்கெட் விட்டுறலாம், ஏன் இங்கிருந்து சூரியனை கூட போய் தொட்டுடலாம். ஆனால் ஒரு மனிதனை மாற்றுவது கடினம். அப்படி மாபெரும் கடினமான வேலையை இந்த சபையில் செய்து உங்களை கூட்டி சேர்த்து உருவாக்கி கொண்டிருக்கிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். அப்ப யார் விடுறது? கர்த்தர் சேர்க்கிறாரு, விடுறது யாரு? மனுஷர்கள்.
சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். இப்போ தெரியுதா ஏன் நீங்கள் சர்ச்சுக்கு வரலன்னு கேட்குறோன்னா, வேற ஒன்றும் இல்லை, விட்டுறக்கூடாது. ஏனென்றால் விடுகிற ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் அந்த கை ஆண்டவருடைய குடும்பத்தை விட்டு விலகுகிறதும், ஆண்டவருடைய ஆலயமாய் கட்டப்படுகிற பணியை நிறுத்திவிட்டு வேறு இடங்களுக்கு நீங்கள் செல்வதும் என்ன செய்யறதுன்னா, கடைசியில் வாசிங்க கரெக்டாக வரும். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோ. புத்தி சொல்லுங்க. நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். நல்ல புத்தி சொல்லுங்க. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு. இப்போ ப்ரேயர் பண்ண போறோம். இப்போ இந்த பகுதி தான் நான் முடிக்க போகிறேன். இதில் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் இருக்கு. 26, 27 நீங்கள் அழகாக எழுதி வச்சுட்டு போனீங்கன்னா வாழ்நாளில் நீங்கள் உங்கள் குடும்பம் ஒரு நாளும் நீங்கள் கர்த்தரை விட்டு விலகவே மாட்டீங்க. ஆன்சர் கிட்ட வந்துட்டீங்க. 26, 27 சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால். அதாவது உங்களுக்கு முதல்ல ஆண்டவரை பற்றி தெரியாத ஒரு ஸ்ட்ரக்சரில் இருந்தீங்க. இப்போ ஆண்டவர் புரிகிற இடத்துக்கு வந்துட்டீங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த அறிவை பெற்றுட்டீங்க. நீங்கள் அந்த அறிவு உங்களுக்கு கிடைச்சிருச்சு. சத்தியத்தை அறியும் அறிவு அடைஞ்சிட்டீங்க. இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. பரலோகம்னா என்ன, கர்த்தர்னா யாரு, எதற்காக வந்தார், எதற்காக திரும்ப வரப்போகிறார், இந்த சிஸ்டம்லாம் என்ன, இந்த அமைப்பெல்லாம் என்ன என்று உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் நாம் மனப்பூர்வமாய் அவர் கையை உதறிவிட்டு, அதுக்கு அடுத்த என்ன தெரியுமா, மனப்பூர்வமாக கையை உதறிட்டு பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் உங்கள் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். வேற திரும்ப என்னதான் பண்றதுன்னு ஆண்டவர் யோசிக்கிறாரு. முடியாதே. அடுத்து ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. நியாய தீர்ப்பு வரும் என்று. அதனால இன்னொரு பலி இல்லாததுனால இன்னொரு தடவை இன்னொரு தடவை நான் சிலுவைக்கு நான் 2026க்கு இந்த தமிழ்நாடு மக்களுக்கு இந்த ஜென்சி இந்த என்னென்னமோலாம் படம்லாம் பார்த்துட்டு ஜாலியாக ஆட்டம் போடுற ஜென்ரேஷனுக்காக நான் திரும்ப ஒரு தடவை நான் வந்து சிலுவையில் நான் மறிக்கிறேன்ப்பா. இந்த இன்ஸ்டாகிராம் என்ன சொல்கிறது, இன்ஸ்டாகிராம் அப்படிலாம் இல்லை, அவங்களுக்கு ஒரு பேர் என்ன சொல்லலாம், பாவம். இன்ஸ்டாகிராமில் நல்லது இருக்கான்னு எனக்கு தெரியல, ஏன்னா என்கிட்ட இல்லை, இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் அதை பார்க்கும்போது, வர்ற செய்திகளை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் அழுதுகிட்டு குடும்பத்தை விட்டுட்டு ஐயோ அப்பா தொலைக்கிறாங்க. கணவர்மார் அழுகிறாங்க, கணவர்கள் நிறைய அழுதுகிட்டு இருக்காங்க. ஐயோ காணா, என் ஒய்ஃபை காணான்னு. நேற்று ஒரு நியூஸ் பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒய்ஃபை காணா, பிள்ளைகளை காணா, ஒய்ஃபெல்லாம் ஓடிட்டாங்க, ஒய்ஃபுகள்லாம் ஓடிட்டாங்கன்னு சொல்லி அழுகிற கூக்குரல். இன்ஸ்டாகிராம்னால் ஒரு பெரிய தொல்லை, அந்த ஒரு பெரிய மாபெரும் பாழாக்கும் வல்லமை மயக்கும் ஒரு பெரிய ஆப் வந்திருக்கு. அதனால் நான் 2026 திரும்பவும் சிலுவைக்கு நான் போகிறேன், புதிதாய் போக போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? இவங்களுக்காகவே நான் திரும்ப போகிறேன்ப்பா. அந்த காலத்தில் இன்ஸ்டாகிராம்லாம் இல்லை, சினிமா தியேட்டரே இல்லை. அவங்கள விட இவங்க ரொம்ப பாவம், இவர்கள் மிகவும் பாவம். தியேட்டரை கைக்குள் வைத்திருக்கிற இவர்களுக்காக நான் எப்படியாவது இன்னொரு தடவையாவது நான் என்னுடைய ரத்தத்தை சிந்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. ஒன்ஸ் ஃபார் ஆல் முடிஞ்சு, எல்லா பேருக்கும் முடிந்தது. அதனால் அடுத்து ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது. திரும்ப நம்ம உள்ளே வர்றதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னா 27 வாசிங்க. நீங்கள் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும். இப்போ பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனைகளுக்கு, குடும்பத்தில் இனிமேல் வரப்போகிறதும் இப்பொழுது இருக்கிறதும் பிரச்சனைகளுக்கு காரணம் 27வது வசனத்தை கொஞ்சம் மெதுவாக வாசிங்க. இனிமேல் எனக்கு வேணும் பாஸ்டர், நான் கொஞ்சம் மனப்பூர்வமாக கொஞ்சம் பாவம்லாம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறவர்களுக்கு 27 கிஃப்டாக கொடுத்துட்றேன். நான் 27வது வசனத்தை கிஃப்டாக கொடுக்குறேன். எப்படின்னா நான் கொடுக்கல, வசனம் பைபிளில் இருக்குது. என்னன்னு வாசிங்க. நியாய தீர்ப்பு, ஜட்ஜ். இப்போ என்னன்னா ஜட்ஜ்மெண்ட் தான் வரும் என்று. ஏன்னா திரும்ப ரத்தம் சிந்த முடியாது. புரியுதான்னு தெரியல உங்களுக்கு. நான் முடிக்கிறேன், லாஸ்ட்டாக முடிக்க போகிறேன். திரும்ப ஆண்டவர் சிலுவைக்கு போக மாட்டார். அப்போ என்ன, ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கு, நியாய தீர்ப்பு.
என்ன இருக்கு? நியாய தீர்ப்பு. அதனால தான் தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு. நமக்கு இது வேண்டாம்ல? எத்தனை பேருக்கு வேணும்? அப்ப அவரை விட்டு விலகலாமா? விலகிட்டு நம்ம வாட்டுக்கு அவர் என்னை கைவிட்டார் சொல்லலாமா? நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு சொல்லிட்டு போங்க, என்ன கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். அப்படி சொல்லிட்டு போங்க. வீட்டில் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். அதை நீங்க கண்கூடாய் பார்ப்பீர்கள். நான் தேவனுடைய குடும்பத்தில் இணைந்திருப்பேன். என் குடும்பத்தில் இருக்க முடியல 4 பேரோட, ஆனால் தேவனுடைய சபையை மாத்திரம் 100கணக்கான குறை சொல்கிறேன். அது சரியில்லை, இது சரியில்லை. அது அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாருமே ரிப்பேராக வந்திருக்கிற கார், ஒர்க் ஷாப்புக்கு வந்திருக்கிற காரு. அதனால் எல்லா ரிப்பேரான வண்டிகளையும் சரி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்தலம், ஒரு பிக் ஒர்க் ஷாப். சர்ச் இஸ் அ பிக் ஒர்க் ஷாப். ஒரு பக்கம் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் டயர் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு பக்கம் டிங்கர் பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் சில வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதில் பாதியிலே டயர் எல்லாமே சில கார் கிளம்பிடுது. சீட்டு இல்லாமல் உட்காராம போயிட்டு வரேன் கிளம்புறேன்னு போயிருது. சரி, கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் கைவிட மாட்டார். அவர் மனுஷன் கிடையாது. கலர் மாறினோடனே விட்டுட்டு போகிறது, பணம் வந்தால் ஒரு பார்வை, பணம் இல்லை என்றால் ஒரு மதிப்பு அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவர் பணத்தை பார்த்து, பேக்ரவுண்டை பார்த்து, ஜாதி பார்த்து, எந்த ஒரு பேக்ரவுண்டும் பார்க்காம மனுஷன் அப்படின்னு பார்க்கிற கர்த்தர், அவர் மாதிரி நல்லவர், அவரை போல ஒரு வல்லவர் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. சி மைனர். ஹல்லேலூயா. உம்மை போல நல்ல தேவன் யாரோ இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை நடத்திட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே. இயேசையா யாரும் இல்லையே. உம்மை நான் போற்றுகிறேன், உம்மை நான் வாழ்த்துகிறேன், உம்மை நான் வணங்குகிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே. ஆமென். அவரை போல நல்லவர் யாரும் இல்லை. ஆண்டவர் இந்த குடும்பமாக ரத்தம் சிந்தி உங்களை சேர்த்திருக்கிறார், உங்களை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கை விடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. நான் உங்களை விட்டு விலக மாட்டேன், நீங்க தான் விலகினா. அதனால் விலகாதவரை பிடிச்சுக்கங்க, சீக்கிரமா அற்புதத்தை வாங்கிக்கங்க, சீக்கிரமா விடுதலையா வாங்க. தள்ளி போடாம உங்க வீடுகளுக்கான அற்புதங்களை வாங்கி கொள்ளுங்கள். விலகாமல் வந்து சேர்ந்து கர்த்தர் கையை பிடித்து ஹல்லேலூயா ஜெபம் பண்ணி அவரை விட்டு விலகாத இதயத்தை இந்த நாள் ஆராதனை முடிவிலே நான் உண்மையா இருப்பேன், நான் நன்றி உள்ளவனா இருப்பேன், தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்றும் நான் நன்றி உள்ளவனா இருப்பேன். என்னை இந்த பூமியிலே தெரிந்தெடுத்த கர்த்தருக்கு கடைசி வரைக்கும் நிற்பேன். எனக்கு என் குடும்பத்துக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார், உயர்த்துவார், கைவிடாதவர் உயர்த்துவார் என்று சொல்லி அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்க தேவன் எங்களை கைவிடவே மாட்டார். வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். இந்த VBS பிரைஸ் நீங்க